அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28/1/2025 முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு உச்சம் பெறும் சுக்கிரனால் புரியாத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து தனவசிய யோகத்தை ஏற்படுத்தி வந்த சுக்கிரன் 28/1/2025 அன்று மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசி சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சந்திரன் சேர்ந்து நீச்சபங்கம் அடைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். மேலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே நினைத்தது அனைத்துமே இந்த தருணங்கள்ல நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நிகழ்கால தேவைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாக இருக்குது. பொருளாதார நிலை உச்சம் பெற இருக்குதுங்க. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கௌரவம், அந்தஸ்து உயருங்க. தன்னிச்சையாக செயல்பட்டு முன்னேற்றம் காணும் முயற்சிகள்ல ஈடுபட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் வக்ரம் பெற்று பின்னோக்கியும் 4 மாதங்கள் பயிற்சியாகி பலம் பெற இருக்கிறார். குறிப்பாக இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்குதுங்க. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலுங்க. அதே போல வெளிவட்டார தொடர்பு விரிவடையுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் கொடுங்க. அதே போல் வாழ்க்கை துணை படித்து முடித்தும் வேலை கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட இருக்குதுங்க. கணவன் ஓரிடமும் மனைவி ஓரிடமுமாக பணிபுரிந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் உருவாக இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை சுக்கிரனுடைய இந்த மீன ராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதும். மேலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வையும் கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால வருமானம் என்பது இத்தருணங்கள்ல போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினருக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கியம் யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. அதே போல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியபடி அந்நிய நாடு ஒன்றில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் அலுவலக பொறுப்புகள்ல விழிப்புடன் செயல்பட வேண்டுங்க. மேலதிகாரிகளிடம் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. சனி பகவான்
செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக இல்லாததால பெண் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் அர்த்தாஷ்டக தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்பும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் கடுமையாக இருக்குங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால உழைப்புக்கேற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க. போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறுவீங்க என சுக்கிரன் உறுதியளிக்கிறார். கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இது அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய விற்பனை நிலையங்களையும் திறக்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. பிரபலமான அந்நிய தேச நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. புதிய வாய்ப்பு கிடைக்குங்க. வருமானமும் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களில் முதலீடு செய்யலாம். வங்கியில் உதவி எளிதில் கிடைக்குங்க. பல மாதங்களாக தொடர்ந்து பின்னடைவில் இருந்து வந்த திரைப்படத்துறை புத்துயிர் பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர் பதவியில் அமர்ந்துள்ள பிரமுகர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு இணைந்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் கை கொடுக்கும். பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. அதே போல் நேர்முக தேர்வுகள்ல சரியான விடையளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினால விசஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் மற்றும் சுக்கிரன் ஆவார். மற்ற கிரகங்கள் அதில் பங்கு உண்டு என்றாலும் அதிகம் குரு மற்றும் சுக்கிரனுக்கு தாங்க. இதனால இக்காலகட்டம் இவ்விரு கிரகங்களும் பூரண சுபபலம் பெற்று விளங்குவதால் பெண்கள் பல யோகங்கள் பெற்று திகழக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காகத்திற்கு எள் பருப்பு சிறிதளவு நெய்யுடன் கூடிய 3 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் மகத்தான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது.